ஹாய் ஹலோ வெல்கம் டு நாரக்குடில். இன்றைக்கி நம்ம இந்த மலை மேலே ஏற போகிறோம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதை பார்த்துட்ருக்கோம் மேலே ஏறுறதுக்கு. அப்படியா? ஆள் உட்கார்றது மாதிரி இருக்கா? சோபா மாதிரி. செம்மவெளியில் பாறை அடுக்கு. இது என்ன மரம்னு தெரியல, நல்லா இருக்கு. மலைக்கு நல்லா தலைஞ்சு. இது ஒரு அற்புதமான மூலிகை. மூலிகை செடி வந்து பார்த்துவோம், சறுக்கி விட்டுரும். மலை அப்படியே போய் பாதை பார்த்து ஏறணும். அப்படி வரையில் வழி தெரியாது. ஆமாம், எங்கே பாதை? அங்கிட்டு இதுக்குள்ளேயா போனோம்? இதுக்குள்ளே சுத்தமாக போக முடியாது. பார்ப்போம், வேறு வழியை பார்ப்போம். குனிஞ்சு வாங்க, மரம் தட்டுது தாழ்ந்துருக்கிறதுனால. இந்த பள்ளத்துல போனோமா? பெரிய பல கணவாய் போகுது. இது எப்படி கிடக்குறது அங்கிட்டு? ஓ, பெரிய கணவாயா இருக்கு. கணவாய். செடியில் பிடிச்சிக்க கையில். பைய தொங்க விட்டுக்கு, செடியை பிடிச்சிக்க. பைய கீழே இடுறான். செடியை பிடிச்சி போட, சறுக்கிடும். இல்லாட்டியே அப்படி கீழே கொண்டு போயிடும். அப்புறம் பள்ளம். போ போ போ, முன்னாடி போட. நான் மெதுவாக போக சொல்லு. படா, அங்கே ஓடிட்டியான். பள்ளம்டா, பார்த்து போடா. இதெல்லாம் சின்ன சின்ன ஓடைகள். நல்லா மழை பெஞ்சுன்னு வச்சுக்க. இதெல்லாம் பெருசாக வந்து அந்த பெருசில் கலந்து போகும். இதெல்லாம் சின்ன, ஆமாம், சின்ன ஓடை இது. ஆமாம், இங்கிட்ட ஒரு பாதை போகுது. இப்படியே போகலாம். இதில் ஒரு பாதை இருக்குது. இப்படி போகலாமா? அடே, இங்கே வா. இங்கே பாரு.
பார்த்து சரிக்கிறாம சரியை பிடிச்சி இறங்கு. நேராக பள்ளத்துக்கு போயிடுவீங்க. பின்னேஸ் அப்படியே கொளார மீதி. செடி இது பூரா முள் செடி, ஒரு மாதிரி முள் குத்தும், பார்த்து போ. கொஞ்சம் கீழே இறங்கிக்க. செடி முனியை பிடிச்சிக்க, பெரிய மரத்தினுடைய முனியை. ஒரு பாறை அமைப்பு வந்து இங்கே ஒரு சோறு கட்டினது மாதிரியே இருக்குவார். ஆ ஏன்டா ஜூம் பண்ண முடியல? ஏன்? இது ஒரு சரியான பள்ளம்டா. ஏய், கீழே பார்த்து போங்கப்பா. ஆமாம், செங்குத்தான பாதை. இன்னும் கொஞ்சம் வெட்ட வெளி இருக்குது. மேலே ஓரளவு பாதி வந்தாச்சு. நீ அப்படியே பாறைகளாக இருக்குங்கண்ணா, பெரிய பெரிய பாறைகளாக பார்த்து போங்க, செங்குத்தான பாறையை. அப்படியா? ஆள் உட்கார்றது மாதிரி இருக்கா? சோபா மாதிரி? ஓ, ஒரு சோபா மாதிரி ஆள் உட்கார்றது மாதிரி இருக்குது. பள்ளம், மழை வந்தால் இது வழி தான் வரும் தண்ணிலாம். இந்த கணவாய் இல்லையா, அந்த சின்ன கணவாய் இது. புல் முடி இருக்குது. பாறைகளும் மண்ணாலையும் இருக்குது. மலை பூரா முன்னாடி பார்த்து போங்க. மெதுவாக பார்த்து போங்க. கீழே ஏதாவது கிடக்கும். பூச்சி வகையெல்லாம் நிறையா இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாது. அந்த குச்சி எடுத்துக்க. கையில் வச்சுக்க. அப்படி வச்சுக்க. இதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு. இந்த அவனுக்கு இதை கொடு. இது இல்லை, சரி போ. பாதை சரியில்லை. முள்ளும் கீழே முள்ளுமா இருக்கிறது ஒரு வகையான முள். மான்கள் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்ற முள் இதெல்லாம். மீனில் முள் இருந்தால் அப்படி ருசியாக இருக்கும். அது மாதிரி முள் இருக்க தலைகள் வந்து நல்ல ருசியாக இருக்கும் ஆடு மாடுகளுக்கு. எங்கிட்டு போகிறது? என்னடா பாதை முடிகிறது மாதிரி வந்துட்டீங்க?
இங்கிட்டு வாங்கடா. இப்படி வந்து எங்கிட்டுமே பாதை போக முடியல. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இந்த இது வழி போகலாம், ஒரு சான்ஸ் இருக்கிறது மாதிரி தெரியுது. இந்த இது வழி போங்கப்பா. இந்த பக்கம் கொஞ்சம் பாதை தெரியுது. இந்த குச்சி எடுத்துக்கப்பா ரேஸு. அந்த குச்சியை எடுத்துக்க, அதை உடச்சி கொடு இல்லைன்ட்டு கையில் வச்சுக்கிட்டேன். சும்மா வச்சுக்க. இருக்கு தேங்காய் இருக்கா? சும்மா வச்சுக்க. போ, இது முன்னாடி போ. நீயும் போய் இப்படி இறக்கி விட்டு போ. ரொம்ப பதறாக இருக்குது, பார்த்து போங்க. அடர்த்தியாக இருக்குது. Miss. பார்த்து முழு இதாக கடுமையாக இருக்குது. மாதிரி இருக்கும். போ. இதான் போகணும், அதான் பார்க்க. இப்படி நேராக போய் போட. நேராக தாண்டா போகணும். நீ போட அப்படி நேசு. அது இந்த தம்பி போடுறதாண்டா கரெக்டு. இந்த வெம்பரையாம் பாரு, நீ ஏன் தப்பாக போடுற? குனிஞ்சு போங்க, குனிஞ்சு. பார்த்து வளர்க்கும், பார்த்து போங்க. பிரண்டையெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. நீ தலையை சரி. கொஞ்சம் வழி கிடைக்குதுப்பா. இங்கிட்டு இருக்கு. எங்கே போறியா? சரி போ. அதே ஸ்பை நல்லா போச்சு.
மேல் பாறைக்கு வந்தாச்சு. பார்த்து பார்த்து காதில் குத்து வரும். செம்மவெளியில் பாறை அடுக்கு. நில்லுங்கப்பா, வந்துக்கிறேன். ஓ, மேலே இவ்வளோ பெரிய சமவெளி இருக்குது. அப்பா, ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது வித்தியா, மேலேருந்து பார்க்க மதுரையின் தோற்றத்தை பாரு. வீடுக, மயில், முருகனுடைய வாகனம் கூவுது. ஒரு பறவைகள்லாம் ஓசை எழுப்புவார். மயில் அகவும். மொத்த மதுரையின் அழகை பார், என்னை பார், மதுரையின் அழகை பார். எவ்வளோ பெருசாக விரிவாயிருச்சு சிட்டி. அப்பா, ஆனால் இந்த கோபுரத்தை விட பெரிய கட்டில் இருக்குல்ல மீனாட்சி அம்மன் கோபுரத்தை. கொஞ்சோண்டு வயல்வெளிகள் இருக்குது. அன்றைக்கி 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் இருந்தது. இன்றைக்கி சுருங்கி 30 ஏக்கர் 40 ஏக்கர் இருக்குது. முயல் இந்த இப்போ பக்கத்துல இருந்து ஒரு முயல் இந்த போகுது, ஜம்ப் பண்ணி ஓடிச்சு. போகுது. எங்கே இந்த உள்ளே ஓடிச்சு. அது போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு, அங்கே தள்ளி போயிடுச்சு. நான் என்னடா ஆடுதுன்னு பார்க்குறேன். முயல் நிறையா இருக்கும். அது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ. பாதை தெரியலையாடா, ஒரு பாதை பாருங்கடா போகிறதுக்கு. எல்லா பக்கமும் அடப்பாக இருக்கு. எங்கிட்ட அதுவா போ, பாதை சரியாக தெரியல. ஓடு ஓடுப்பா, அடர்த்தியாக இருக்கு. போ போ போ. தம்பி, இதுக்கு அடுத்த பாதைன்னு நினைக்கிறியா?
தம்பி பாரு இருக்கு. இப்போ வழுக்கிறப்பா சட்டையெல்லாம் பிடிச்சி இழுக்குதுப்பா. வழுக்கிற பாரு. என்ன மரம்னு தெரியல, நல்லா இருக்கு. மழைக்கு நல்லா தளைஞ்சிருக்கு. குனிச்சு போட. எடப்பா இருக்குங்க நல்லா. அது நின்று போச்சு. இங்கிட்டு போய் எங்கிட்டு போய் ஸ்லோ ஸ்லோ கொஞ்சம் ரெண்டு போங்க, நானும் வந்துடுறேன். மழையில் காற்றுக்கு மரம்லாம் சாஞ்சு கிடக்கு. அதான் பிரண்டையெல்லாம் துளிர் விட்டு தலைய ஆரம்பிச்சிருக்குடா. பிரண்டையெல்லாம் இப்போ தலையுது. இன்னொன்று இருக்கு, பிடுங்குவோமா பிரண்டை? ஓ இருக்கலாம். நல்லா இருட்டாக இருக்குல்ல கிட்டலாம்.
கள்ளி. இதேமாரி ஒரு மேட்ரா ஒரு சமவெடி இருக்குது. எடுக்கிறியா? இங்கேருந்து மதுரையினால் காமிப்போம் மக்களுக்கு. கம்மா அடக்குளம் கம்மா. இப்போ தான் சூரியன் வர்றாரு, அப்படியே லைட்டாக மனசு. சரியான பாறை, உயரமான இடத்துல நிற்கிறோம். நெருங்கியாச்சு நம்ம இலக்கை. எவ்வளோ பெரிய பாறை! இதெல்லாம் படிவு பாறைகள். அப் அப் தெரிஞ்சு பெரிய வழுக்குது. பெரிய பெரிய பாறையாக இருக்குது. மெதுவாடா. சப்பா. ஆஸ்துமா உள்ளவங்க சாப்பிட்டா அப்படி கேட்கும். இழப்பு உள்ளவங்க நிறையா இருக்குங்க. வாவ், வாங்கடா. சபா. மேலே வந்தாச்சு. இங்கிட்டு பாரு முருகன். திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மலை.
இடும்பன்மலை, திருப்பரங்குன்றம், கண்மாய், பசுமலை. ஏர்போர்ட் தெரியுதா? இல்லை, அது குளம். 2 நீர்நிலைகள் தெரியுது. தூரத்தில் வந்து வாவ், மதுரையின் அழகை பார். அண்ணாமலை ஒத்தக்கடை எங்கே போயிடுச்சு மதுரை. எங்கே போயிடுச்சு வீடுகள்லாம்? கொச்சடையை தாண்டி போயிடுச்சு சிட்டி. அங்கே இன்னும் வீடுகள்லாம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட் தான் கட்டி நீர் நிறைய உறிஞ்சி அடுக்குமாடி. பரவாயில்ல, அப்படியே நெருக்கி ஏறியாச்சு. கோவிலுக்கு வரப்போகிறோம். ஆத்தா ஊரை காத்தவ எங்கள் குலசாமி காளீஸ்வரி அம்மனை பார்க்குறோம். மக்கள், மதுரை மக்களை காக்குறோம். பாட இப்போ முன்னாடி பாப்பா. மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு அதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு தடுப்பணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இன்னுக்குள்ள கோயில் பக்கத்தில். இது கீழேருந்து வர்ற மலைக்கு வர்ற படிக்கட்டு. கம்மா கம்மா மடக்குளம்னா எங்கேயா மாறிடுச்சு. ஹலோ, மதுரையின் அழகை. அப்படியே வந்தோம்னா திருப்பரங்குன்றம் முருகன் சன்னிதானம், கம்மாய்.